அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானுக்குரிய விரதங்களே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதம் தாங்க சஷ்டி விரதம். அதுவுமே சஷ்டி விரதம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரும் சஷ்டி விரதம் மிகவுமே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் சஷ்டி விரதம் எப்படி கடைபிடிக்கணும், முருகனுக்கு எந்த வகையில் பூஜை செய்து பலனை பெற முடியும் என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்ததுன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்காக வழிபடக்கூடிய விரதங்களையே சிறப்பு வாய்ந்த விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வர கந்த சஷ்டி விழா பார்த்தீங்கன்னா போது லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க. ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளை முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலும் முருகனுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டுபவங்க பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூடங்க சஷ்டி விரதத்தை வழிபட்டு முருகப்பெருமானை நீங்கள் மனதார வேண்டினாலே போதுங்க, கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என பலரும் தன்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களை தான் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, வறுமையில வாடுபவங்க, தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் நினைச்சிங்கனாலும், நோய் குணமாக வேண்டுபவங்களும், திருமண தடை உள்ளவங்க, கல்வியில் மேன்மை பெற வேண்டும் நினைச்சினாலும், எங்கே சென்றாலுமே யாராலும் ஒருத்தராத பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை இது மாதிரியான என்ன குறை இருந்தாலுமே நீங்கள் சஷ்டி விரதத்தை வழிபடலாம். பிரச்சனைகளை தேய வேண்டும் நினைப்பவங்க தேய்பிரை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்கணும்னு நினச்சிங்கன்னா வளர வேண்டும்னு நினைப்பவங்க வளர்பிரியிலும் சஷ்டி விரதத்தை இருந்து துவங்கலாம். எந்த காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருந்தாலுமே வளர்பிறை தேய்பிரை எந்த திதியில் வேண்டுமான சஷ்டி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். விரதம் இருக்கும்போது எந்த முறையை பின்பற்றணும் தெரிஞ்சு விரதத்தை கடைபிடிங்க. சஷ்டி விரதம் இருப்பவங்க காலையில் எழுந்த உடனே குளித்து விட்டு விளக்கேற்றி விட்டு தான் வீட்டில் உள்ள முருகனுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளை பூவில் அணிவித்து வழிபடுங்க. நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து வைங்க. அதோடு 2 வாழைப்பழங்களும் என்ன பழம் கிடைக்குதோ அந்த ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுங்க. பழம், வெற்றிலை, பாக்கு வைத்து மனமுருகி நமது பிரச்சனைகளை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்ட விரதத்தை துவங்கணும். அருகில இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்க. ஒருவேளை சாப்பிடாமலோ அல்லது 2 வேளையும் சாப்பிடாமலோ பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலை கருதி எந்த முறையில் வேண்டுமானாலும் நீங்கள் விரதத்தை கடைபிடிங்க. மாலையில் மட்டும் வீட்டில் சக்கோண கோலம் அமைத்து அதில் 6 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைங்க. 6 நெய்யும் தீபமாக ஏற்றினால் நல்ல சிறப்பு. ஒரு தீபமானது நெய் தீபமாவது ஏற்றணும், மற்றவை பிற எண்ணெயிலும் ஏற்றி வழிபடலாம். நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலை பழம் வைத்து வழிபடணும். பூஜைகளை முடித்த பிறகுதான் நெய்வேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடித்துக்கோங்க. என்போது என்ன பாடலை பாராயணம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். குழந்தை பேரு வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை என 2 வேளையுமே பாராயணம் செய்யணும். மற்ற பிரச்சனைகள் உள்ளவங்க அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம். இல்லைன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யக்கூடிய பாடல் தாங்க. எத்தனை காலம் விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கீங்களோ அந்த காரியம் நிறைவேறு வரையுமே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பெறி அல்லது தேய்பெறி சஷ்டிகளை விரதத்தை இருந்து வாருங்க. குழந்தை வர வேண்டுபவங்க நினைச்சிங்கன்னா குழந்தை பிறக்கும் வரையுமே இந்த விரதத்தை தொடர்ந்து அனுசரிக்கலாம். பெருமானு அருள் வேண்டிதான் பக்தர்கள் இருக்கும் விரதங்களையே தனிச்சிறப்பு கொண்டதுங்க இந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்தை மனதில் கொண்டே தான் சஷ்டியிலிருந்தா அகப்பையில வரும்னு பழமொழியை உருவானுச்சுன்னே சொல்லலாம். சஷ்டி விரதம் இருந்தாலே நல்ல குழந்தை பேரு கிடைக்கும். சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான்னு பொருள் உண்டு. கந்த சஷ்டியாகிய ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதுமே வர 24 சஷ்டிகளிலுமே இவ்விரதம் கடைபிடிக்கலாம். கந்த சஷ்டி தினத்துக்கு முன்வரும் பிரதமை முதல் 6 நாட்களுமே உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோம்பிருந்ததா இந்த விரதத்தை இருப்பது ஒரு முறைங்க. அவ்வாறு இயலாதவங்க
அந்த நாட்களில் ஒரு முறை வீதம் 6 மிளகையுமே 6 கை நீரை அருந்தலாம். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது. உப்பு நீர் எலுமிச்சை பழச்சாறு நாரத்தம் பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கந்தசஷ்டி விரதம் இருப்பவங்க அருந்தக்கூடாதுங்க. விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நாட்கடன்களை முடித்து திருநீரணிந்து முருகவேலை தியானித்து பின் நீராடி தான் தேய்த்துள்ள 2 ஆடைகளையும் அணிந்து தம்பத்திலும் பிம்பத்திலும் கும்பத்திலுமே முருகவேலை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நெய்வேத்தியமாக பூசிக்கோங்க. 7ஆம் நாள் காலையில் எந்திரிச்சு விதிப்படி பூசித்த கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாராயணம் செய்தல் வேணும். கந்த புராணம் விதிக்கின்றது. கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே தான் கந்த சஷ்டி. நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காமம் முதலிய சூரபத்மனையே முருகவேலின் ஞானவேலினால் அழித்து பேரின்பம் மீதும் குறிப்பே சூரசம்ஹாரத்தில் பொருளாகுங்க. அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்த சஷ்டி விரதம். முருகனை வழிபடுவங்க யாராக இருந்தாலும் கூட என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டுனாலும் முருகனை மனதார வேண்டி கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்க துவங்குபவங்க வளர்பிறை சஷ்டியில் விரதத்தை மேற்கொள்ளுங்க. சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாம உபவாசமாகவோ பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருக கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதும் முருகனுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளோடு தான் இணைந்து வருது. பேர் அஷ்டியில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தால்தான் கஷ்டங்கள் தீரணும் பலரும் சொல்லுவாங்க. ஆனால் அதே போல தாங்க வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தாலே வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சியாகவே கிடைக்குமா. இந்த நாளில் முருகனின் கோவிலுக்கு சென்று வழிபட்டால மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டாகவே ஏற்படும். வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகள் பீமிடியில் சிக்கி கடுமையான துன்பத்தில் நீங்கள் இருந்தாலுமே வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை பெருமானை வழிபட்டாலே அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளை விரதம் இருந்தாலே சிறப்பான வாழ்வு அமையும். தடைகள் விலகும். மனதில் தைரியம் ஏற்படும். பல பலமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, முருகனுக்கு நமக்கு இடையேயான தொடர்பு அதிகமாக பலப்படும். சஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் முருகனினுடைய அருளுக்கும் உள்ளத்தில் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும். பார்த்தோம்னா அறிவு ஞானம் சக்தி வல்லமை அருளக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபடுவதன் மூலம் அவனுடைய அருளை நாம பரிபூரணமாக பெற முடியும். கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற செவ்வாய்க்கிழமைகளை முருகனை வழிபடுவது நல்லது. நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்களில் இருந்து விடுபடவும் முருகனை வழிபடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவதாலே மன அமைதியுமே வாழ்வில் தெளிவும் கிடைக்கும். தீய எண்ணங்கள் தடைகள் நீங்கும். முருக அருள் உதவும்னு நம்பப்படுது. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் அதே தோஷத்துல தீய விளைவுகள் இருந்து விடுபட செவ்வாய்க்கிழமையில முருகனை தொடர்ந்து வழிபட்டு வருங்க. கிரகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் பூமியினால தீராத பிரச்சனைகள் உள்ளவங்களும் செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்து முருகன பெருமானை வழிபட்டு வந்தாலே விரைவிலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் படிப்படியாக நீங்கிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் 3 விரதங்களாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். வார விரதம்னா செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிப்பது. நட்சத்திர விரதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதினா வளர்பிறை தேய்பிறை திதிகளை அனுஷ்டிப்பது. நவகிரகங்களே செவ்வாயோடு நேரடி சம்பந்தம் உடையவன் தான் முருக கடவுளும். செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகனுக்கு உகந்த நாளாக சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீங்கள் நீராடி முடித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்க. பிறகு வீட்டுக்கு திரும்பியதுமே வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளுங்க. விரதத்தின் போது கந்த சஷ்டி கவசம், கந்தகூர் கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாங்க. மாலை 6 மணிக்கு மேலே தான் மறுபடியுமே முருக கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்தாலே போதும். செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும். செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஆறாக செய்வது நம் வேண்டுதல்கள் எளிதில் நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு வழிதான். கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாள் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம். இந்த நாட்களில் முருகனுடைய மந்திரங்களை உச்சரிப்பது, முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க.
வீடியோவில் முருகனுக்குரிய சஷ்டி விரதத்தை தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் 3 முறை முருகன்னு பதிவிடுங்க. மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் இருக்கும். நன்றி நண்பர்களே.